வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். இன்றைய காலகட்டத்தில் அரசியல், அரசியல் நிகழ்வுகள், அரசியல் மீது ஈடுபாடுகள், ஆர்வம், அரசியல் கருத்தியலாக இன்றைக்கு நிறைய பேர் கையில் எடுத்து ஆர்வத்துடன் அதை பார்க்கிறார்கள். அதில் ஈடுபாடு செலுத்துகிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா, அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு இன்றைக்கு மக்கள் மத்தியில் வெகுவாகவே பரவியுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் செய்தித்தாள்கள், ஊடகங்கள் இதில் அதிகமாக பார்க்கிறார்கள் அப்படின்றா எப்பொழுதும் பார்க்கக்கூடியது தான், வாசிக்கக்கூடியது தான். குறிப்பாக அரசியல் நிகழ்வுகளை நோக்கி பார்க்கிறார்கள், செய்தித்தாள்களில் தேடுகிறார்கள் அப்படின்றது தான் இன்றைக்கு நாம் வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படி இந்த அரசியல் நிகழ்வுகளை, அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள், கருத்துக்களை உங்களுக்கு கொடுக்கும் கிரகம் இதுதான் அப்படின்றத பார்க்க போறோம். எப்பொழுதும் இல்லாமல் இப்பொழுது மட்டும் அந்த கிரகத்தின் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதே ஏன்? இப்ப இதுக்கு முன்பெல்லாம் ஏன் அதுபோல அரசியல் விழிப்புணர்வோ, ஈடுபாடோ, ஆர்வமோ இல்லாதது எதனால்? அப்பவும் அந்த கிரகம் இருந்திருக்கும் அல்லவா? அப்படின்னு சொல்லி இது போன்ற கேள்விகள்லாம் நமக்குள் எழும். அதற்குண்டான பதில்கள் அத்துணையும் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளிடம் ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்களது சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அத்துணை நபர்களிடமும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வாயிலாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலயப் பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணிய காரியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவே தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த சூரிய கிரகத்தை மையமாக வைத்துதான் இந்த பதிவு இருக்க போகிறது அப்படின்னாவே நீங்க தெரிஞ்சிருக்கலாம். இந்த அரசியல் ஆளுமைக்கு எல்லாம் உரியவர் சூரியன்தான் அப்படின்னு சொல்லி, ஆமாம், சூரிய பகவானுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் அரசியலில் யாரும் ஈடுபட முடியாது. அரசியல் அறிவுகள் இருக்காது. அரசியல் என்பது பிரதானமாகாது. அப்போ ஒரு சராசரி மனிதன் குறைந்த அளவில் அரசியல் கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் அங்கு சூரிய பகவான் கட்டாயமாக அவரது ஜாதகத்தில் இயக்கப்படுகிறார். சூரிய பகவான் அவர் இயக்கப்படும் போதுதான் அந்த நபர் அரசியல் நகர்வுகளை பற்றி தெரிந்து கொள்ளவோ, அல்லது ஆர்வமாக இருப்பதோ, அல்லது அரசியலில் ஈடுபடுவதுவோ, அல்லது அரசியல் ஈடுபட்டு தன்னை வெகுவாக பிரதிபலிப்பதோ, இது அத்தனையும் நிகழ்த்தக்கூடியவர் சூரிய பகவான் தான். அப்படி நிகழ்த்தும் பொழுது ஏன் பாரபட்சம்? ஒருவருக்கு அரசியல் கருத்துக்களை தெரிந்து அவர் தன்னோடு வைத்துக் கொள்வது மட்டும், மற்றொருவர் அந்த அரசியல் கருத்துக்களை தெரிந்து அடுத்தவர்களுக்கு ஒன்னோ ரெண்டோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையும், இன்னும் மற்றவர்கள் அரசியலில் ஈடுபட்டு தன்னை ஒரு பிரதிநிதியாக
முன்னிலைப்படுத்திக் கொள்வது. இன்னும் சில பேர் அரசியலில் காலூன்றி தன்னை மக்கள் பிரதிநிதியாக அடையாளப்படுத்திக் கொள்வதும், இன்னும் சில பேர் அரசியலில் ஈடுபட்டு அதையே தனது தொழிலாகவும், அரசியலையே தனது வாழ்நாள் மூச்சாகவும், பேச்சாகவும் அமைத்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி இந்த அரசியல் இத்தனை வழியில் பரிணாமம் எடுத்திருந்தாலும், அதற்கு மூல காரணம் எல்லாம் ஒரே ஒரு கிரகம்தான். அதுதான் சூரிய கிரகம். இந்த சூரிய கிரகம் அவர்களது ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் என்ன பலத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் ஒவ்வொரு மனிதருக்கும் அரசியல் ஈடுபாடுகள், அரசியல் நகர்வுகள் நடக்கும். அதைதான் நாம் பிராப்தம் என்று சொல்லுகிறோம். நீங்கள் அரசியலில் பேர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு இவைகள் பெற வேண்டும் என்றால் சூரியன் உங்களுக்கு பலம் வாய்ந்து சக்தி வாய்ந்த ஸ்தானத்தில் அமர வேண்டும். திரிகோணம், கேந்திரம், குரு பார்வை இப்படி இது போன்ற நிலைப்பாடுகளில் பலம் பெற்று சூரியன் அமர வேண்டும். குறிப்பாக 5ஆம் பாவகத்தில் சூரியன் பலம் பெற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் 10ஆம் பாவகத்தில் பலம் பெற வேண்டும். 5ம் 10ம் தொடர்புடைய கிரகங்களோடு பலம் பெற வேண்டும். இப்படி 5ம் 10ம் பலம் பெற்று அங்கு சூரியனும் பலம் பெறுகிறார் என்றால் அவர்தான் இந்த உலகை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையாகவும் சக்தியாகவும் இருக்கிறார். அந்த அளவிற்கு சூரிய பகவானின் அனுக்கிரகம் மிகவும் உன்னதம் வாய்ந்தது. அதனால்தான் கோள்களில் தலைமை வாய்ந்த கோளாக இந்த சூரிய பகவான் இருக்கிறார். அப்போ இந்த சூரிய பகவானின் அனுக்கிரகம் என்பது எல்லோருக்கும் கிடைக்குமானா எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. அதற்கு காரணம் நான் சொல்லிவிட்டேன். அவர்களது பிராப்தத்தின் அடிப்படையில் தான் சூரியன் மட்டுமல்ல ஏனைய இதர கிரகங்களும் பலம் வாய்ந்து லக்னத்தின் அடிப்படையில் எந்தெந்த ராசிகளில் அமர்கிறாரோ அது அத்துணையும் அந்த ஜாதகரின் பிராப்தம் என்பது அவர் செய்த கர்ம வினையின் அடிப்படையில் அவர் வாங்கி வந்த பிராப்தத்தின் அடிப்படையில் தான் இந்த கிரகங்கள் அமர்ந்து பலாபலன்களை கொடுக்கிறது. அப்படி நானும் அரசியலில் பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கோட அமைய பெற வேண்டும். இந்த நாட்டையோ அல்லது உலகையோ நான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களது ஜாதக குறிப்பில் உங்களது பிராப்தம் அப்படி இருந்தால் கட்டாயம் அது எந்த சக்தியாலும் மாற்ற இயலாது, முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஆளுமை செய்தே தீர்வீர்கள். அந்த பிராப்தம் உங்கள் ஜாதகத்தில் இல்லாவிட்டால் எவர் முயன்றாலும் எந்த சக்தி முயன்றாலும் அது நடைபெறாது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அப்படின்னா நான் முயற்சி செய்கிறேன், கட்டாயம் நான் ஆளுவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்காக செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக முயற்சி செய்யலாம் அப்படின்னாலும் அதற்கு கூட உங்களுக்கு பிராப்தம் இருந்தால்தான் முடியும். எல்லோராலும் நீங்கள் செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதற்கு உதாரணம் நான் சொல்லுகிறேன். நாம் நமது சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம். அதில் பல பதிவுகளுக்கு உங்களிடமிருந்து கருத்துக்கள் வருவதில்லை. நீங்கள் விருப்பமும் தெரிவிப்பதில்லை. ஆனால் வேறு மற்ற பதிவுகள் ஒன்றுக்குமே பேசப்படாத ஒரு பதிவாக இருக்கட்டும், ஒரு பிரயோஜனம் இல்லாத பதிவாகட்டும், அதற்கு பார்த்தீர்கள் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 100 விருப்பத்தையாவது தெரிவித்திருக்கிறீர்கள். ஒரு 4, 5 கருத்துக்களையாவது கமெண்ட்ல நீங்க சொல்லியிருக்கிறீங்க.
அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் பிராப்தம் என்பது. இந்த கம்யூனிகேஷன், வெளித்தொடர்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த 3ஆம் பாவகம் சப்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் இந்த கருத்துக்கள், இந்த லைக் பண்றது இதெல்லாம் அதிகமாக வரும். 3ஆம் பாவகம் சப்போர்ட் செய்யாதவர்கள் என்னதான் உண்மையான தகவலையும், பயன்படக்கூடிய பதிவுகளாக போட்டாலும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றதற்கு நானே நம்முடைய பதிவே ஒரு சான்றாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க ஜோதிடத்தினுடைய தன்மையையும், இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி, கிரகத்தினுடைய சக்தி இவைகளையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிரகங்கள் ஆளுமை இல்லாமல் நீங்கள் ஒரு துரும்பை கூட எடுத்து போட முடியாது. இன்று இப்பொழுது இந்த பதிவை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கூட கிரகங்கள் ஆளுமை செய்வது அடிப்படையில் தான். இத்தனை பேர் தான் இந்த பதிவை பார்ப்பார்கள் அப்படின்றது உட்பட கிரகத்தினுடைய ஆளுமை தான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இந்த ஜாதக ஒவ்வொருவருக்கும் அவரவர் பிராப்தத்தின் அடிப்படையில் தான் அமைகிறது அப்படின்றத சொல்வதற்குத்தான் இத்தனை விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரி, உங்களுக்கு இந்த சூரியனுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் வாய்ப்பில்லை. ஏன்னா பிறப்பு எடுத்து விட்டீர்கள். அதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்கள் தலைவர்களாக ஆவதற்கு அப்படின்னு சொல்லி மறுத்து பேசுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் முன்பே சொல்லிவிட்டேன். உங்கள் ஜாதகத்தில் இந்த நாட்டை ஆள வேண்டும், உலகத்தை ஆள வேண்டும் என்றால் கட்டாயம் ஆளுவீர்கள். உங்கள் பிராப்தத்தின் அடிப்படையில் தான் அது நடக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இல்லாதவர்கள் ஆள முயலாத ஆட இந்த நாட்டையோ, உலகையோ ஆள முடியாது அப்படின்னு சொல்லி பிராப்தத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் தான் இது. சூரியனையும், பெருமாளையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது, புதன்கிழமை சுக்கிர ஓரையில் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, புதன் பெருமாள், சுக்கிரன் அன்னை மகாலட்சுமி. அப்போ இருவரும் ஒருவராகத்தான் நாம் பெருமாளை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முந்தைய நிலைப்பாட்டில் பார்த்தோம் அல்லவா? அந்த அடிப்படையில் தான் புதன்கிழமை அன்று நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். அது சுக்கிர ஓரையில் வழிபாடு செய்தால் அன்னை லட்சுமி தேவியையும் நீங்கள் வழிபட்டதற்கு சமமாக இருக்கும். ஒரே கல்லில் இரு மாங்கா அப்படின்னு சொல்ல மாதிரி உங்களுக்கு பெருமாளையும் வணங்கிவிடலாம், அன்னை மகாலட்சுமியும் வணங்கிவிடலாம். அவர்களது பூரணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். இவருக்கு சூரிய வழிபாடு செய்யும் பொழுது சூரியனின் மந்திரத்தை சொல்லித்தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது புதன் மந்திரத்தையும் சுக்கிர பகவானின் மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டுதான் பிறகு பெருமாளையும் மகாலட்சுமி வணங்க வேண்டும். சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமை வணங்கும் போது சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் அனுதினமும் வணங்கி வந்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களது பிறப்பில் மாற்றங்கள் ஏற்படும். உங்களது நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கும் பொழுதே இதனுடைய வழிபாடை எடுத்து நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களது வாரிசுகள் அந்த பிராப்தத்தோடு பிறக்கலாம். எனக்கு திருமணமாகி குழந்தை பிறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வழிபாடு முறையை கையில் எடுத்து செய்யுங்கள். உங்களது பேரப்பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த யோகத்தில் பிறப்பார்கள். பேரப்பிள்ளையும் இருக்கிறது அப்படின்னா தாராளமாக நீங்க வழிபாடு செய்யுங்கள். உங்களது கொள்ளு பேரனோ, எள்ளு பேரனோ இந்த
யோகத்தில் கட்டாயம் பிறப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. செய்து பாருங்கள், கைமேல் பலன் கிடைக்கும் உறவுகளே. எனவே ஜோதிடம் ஒரு பொக்கிஷம், கிரகங்கள் ஒரு அற்புதம். இந்த பிரபஞ்சத்தின் ஆக சிறந்த சக்தியாக இருக்கக்கூடிய என் அப்பன் திருச்சிற்றம்பலம். அதிசயத்திற்கெல்லாம் அதிசயம், பேரதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைதான். இந்த அடிப்படையில் வரக்கூடியதுதான் ஜோதிடக்கலை. இந்த ஜோதிடக்கலை மிகவும் உன்னதம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.